காய்ஸ், கௌசிக் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. கௌசிக் வந்து நேற்று அவர் செஞ்ச பண்ணை அவரே சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டோம். அவர் ரொம்ப டயர்டாகிட்டார். வாந்தி எடுத்தால் ரொம்ப டயர்டாகிடுறாரு. அதுக்காக அந்த சேலையை நேர்த்திருக்காங்க. ஸோ இப்போ அவரை கூட்டு வர்றதுக்கு தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி விலாகெல்லாம் தெரியல, இது ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு ஒரு விலாகாகவே போட்டுடுறேன். இன்றைக்கி கௌசிக்கை போய் கூட்டு வர்றது தான் விலாகே. மிஸ்டி ஃபோன் பண்ணாங்க, சேலை நேர்த்தியாச்சு வாங்க அப்படின்னு. ஸோ இப்போ போய் பில்லு பே பண்ணிட்டு ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வருவோம். பரவாயில்ல. ஏன்னா இவங்க தூக்கமாக வருது. அப்போ டாக்டர் சொன்னார், அதை ஏற்றுனா தூக்கம் வருமா. இப்போ எதுக்கு வெயிட்டிங்? காசு இன்னும் கூப்பிடல, வெயிட் பண்ண சொன்னாங்க. சாஃப்டாக எடுத்துக்கிட்டான் சாப்பாடு. நான் இன்றைக்கு கொண்டு போனேன். அப்படி சாப்பிட முடியலைன்னா 100+ கேட்டேன். 100+ கேட்டான். இதை கொண்டு போனேன். சாப்பிட முடியாட்டி 100+ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு டின் மட்டும் வாங்கிக்குவோம். மண் செஞ்சு விற்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறார். கடை வச்சுருக்கீங்க வேணுமான்னு கேள்வி. இப்போ கொஞ்சம் டயர்டு கொஞ்சம் குறையுது இல்லை? அந்த வாமிட்டிங்க்கும் அதிலேயே ஏற்றி மருந்து விட்டுட்டார். நாடி துடிப்பு வந்து ஒரு 100க்கு கீழே இருக்காங்க. இப்போ ஓகே ஆகிட்டா? இப்போ திருப்பி பார்த்தாங்க. இப்போ ஓகே ஆகுது. இது வந்து என்னன்னா வீக்காக இருக்காது, அது தண்ணியெல்லாம் குறைஞ்சி கலகலன்னு இருக்கிற கௌசிக்கோட மூஞ்ச பாருங்க. அவனே அவனுக்கு சூனியை வச்சுக்கிட்டான். அவனே பண்ணு செஞ்சு இது அமுத்திக்கிட்டே இருக்க சொன்னார். அமுத்து கொஞ்சம் அமுத்து. கொஞ்ச நேரத்துக்கு அமுத்தி இருக்கு. காய்ஸ், இன்றைக்கி எதிர்பார்த்துருப்பீங்க ஏதாவது விலாக் அது இது வரும்னு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி விலாகே வந்திருக்காது. சரி, இப்போ உங்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நேரம் நாளைக்கு வராது. ஏன்னா கௌசிக்கை டேக் கேர் பண்ணணும். அதனால் நானும் மிஸ்டேக் தான், ரியாக்ஷனாக இருந்தாலும் பண்ணணும், விலாகாக இருந்தாலும் பண்ணணும். ஏன்னா இவருக்கு இப்படி வந்துச்சுன்னா ஒரு 3 டேஸுக்கு உடம்பு சோர்வாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படியே படுத்துட்டார். டாக்டர் வந்து அந்த சேலைனில் ஒரு அந்த வாமிட்டிங் ஃபீலிங்கை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருந்து அதையும் ஏற்றிருக்காரு. அதோட சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தா இதான், செம்மையாக தூக்கம் வருமா. அங்கேயே வச்சு தூக்கம். அதில் அங்கே சேலைன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மிஸ்டி ஃபோன் பண்ணுது, ஹரி ஆன்ட்டி தூங்கி தூங்கி விழ பார்க்குறாங்க. சரி சரி இரு பிடிச்சிக்க வர்றேன் அப்படின்ட்டு இவர் இப்படியே ஒரு அப்படிங்கிறான், ஊங்கிறான். ஒரு இடத்துல இருக்கானா பாருங்களேன். நீங்களாம் நினச்சிருப்பீங்கல்ல அவர் பெரிய செஃப் ஆகிட்டாருங்க, அதாயிட்டாருங்கன்னு. தெரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, வேறு நல்ல சேனலில் ரெசிபி பாருங்கன்னு. இதுக்கு தான் பாருங்கள். மேடம், ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சு? ஒரு பண்ணை திண்டு தொலைச்சி போட்டேன். அதுதான் அவர் ஒரு பன்னு பண்ணி அவரே சாப்பிட்டு, நானும் மிஸ்டியும் கூட தான் சாப்பிட்டோம். இவருக்கு என்னென்னா லேட்டு ஒரு 9-10 மணிக்கு உள்ளே ஒழுங்காக அவியாத அந்த பண்ணை எடுத்து தின்னுபிட்டு பார்த்தா வயிற்றில் போய் எதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இவர் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணுவார், இந்த முட்டை பஃப்பு அது அதெல்லாம் வந்து சரியாக குக் ஆயிரும் இந்த ஏர் ஃப்ரையரில். இந்த பன், இந்த ஃப்ளஃபியான பன் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏர் ஃப்ரையர் சரி வராது. அதுக்குன்னு இருக்கிற மெஷின் தான் வாங்கணும். இது நாங்கள் நேற்று கற்றுக்கிட்டது. ஸோ அதை ஏர் ஃப்ரையரில் வச்சு அவுட்டர் லேயர் நல்லா வெந்து உள்ளே இருக்கிறது வந்து அரைகுறையாக வெந்து அதை இவர் தின்னு பார்த்தா காலையில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இவர் சாப்பிட்டதுன்னா இதுதான் சரின்னு. டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன சொல்லி அனுப்பினேன் தெரியுமா? இங்கே பாருங்கள், டாக்டர்கிட்ட இப்படிலாம் சொல்லணும், நேற்று ஒரு பண்ணு சாப்பிட்டோம் அதனால தான் ஆச்சு அப்படி இப்படின்னு. இவர் போயிட்டு அதை வேறு மாதிரி திருச்சி சொல்லியிருக்காரு. நான் ஒரு பேக்கர், நான் ஒரு பன்னு செஞ்சேன். அவர் இவர் சொன்னதை நம்பிட்டு, அப்படியா பேக்கரி வச்சுருக்கீங்களா, கடைக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா, சரி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இன்னொன்று, நான் செஞ்ச பண்ணை நானே தின்னேன்,
இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்னேன் அப்படின்ட்டு இருக்காரு. அவர் உடனே இப்படி முறைச்சி பார்த்துருக்காரு. பரவாயில்ல, நல்ல டாக்டரு, நீ கொஞ்சம் க்ரௌடும் இல்லாமல் இருந்தது. ஆமாம், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த vlog வந்து இது vlog-ஏ கிடையாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆக்சுவலி vlog போடுற மூடில் இல்லை, போடாட்டி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல என்னது அது இது. அதனால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ சொல்லியிருக்கேன், இதான் சிச்சுவேஷன். அங்கே பாருங்கள், முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. டாக்டர் வந்து அந்த 100+ குடிங்க அது குடிங்கன்னு சொன்னால் அவன் கிடக்குறான், எனக்கு அதனால தொண்டையில் இறங்க மாட்டேங்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. இப்போ இவரோட உட்காந்து மல்லு கட்டணும். இவர் சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மாத்திரை கசக்கும்னு நான் ஓடுவேன் அங்கே இங்கே. இவர் துரத்தி வந்து அதை இடித்து பவுடராக்கி என்னையை பிடிச்சி காலுக்கு 2 காலுக்கு நடுவில் இப்படி இடுக்கி வச்சுக்கிட்டு ஆன்னு கொட்டி சர்க்கரையும் போடுவார். இப்போ இவர் அந்த மாத்திரையை குடிக்க வச்சு சாப்பிட வச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய வாய். ஸோ ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காரு. ஸோ நாளைக்கும் என்ன vlog போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஏதாவது கிடைச்சா போடுறேன். ஸோ 100 days சேலஞ்சில் வந்து 2 நாள் கேப்பு விழுந்துருச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ 104 vlog-ஆக நான் எண்டில் போடுறேன். உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது கூட ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் கிடையாது, ஒழுங்காக பன்னு செய்ய தெரியாமல் செஞ்சு அதை தின்னு அஜீரண கோளாறாகி வாந்தி எடுத்து ஓவர் டயர்ட் ஆகிட்டார். ஸோ ஓவர் டயர்டானால் வந்து இப்படி எந்திரிச்சு நடக்கும்போது கூட வாந்தி எடுத்தால் அந்த ஃப்ளூயிடெல்லாம் போச்சுன்னொன்னே தள்ளாடுது. அதனால தான் சேலைன் போட்டு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ இதான் அப்டேட்டு. கௌசிக்கு vlog-க்காக பன்னு செஞ்சு அதனாலேயே vlog பண்ண முடியாமல் போனதெல்லாம் ரெம்ஸ்டிக் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நாளைக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சால் வந்து சந்திக்கிறேன். இல்லாட்டி பார்ப்போம் 100 days 100 vlog சேலஞ்சுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். கை வந்துட்டு பாய். ஓகே, உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர்.